ஈரானின் அடுத்த தலைவரை நானேதான் தெரிவு செய்வேன், சபதம் எடுத்த அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இலங்கை அரசிடம் உதவி கோரிய ஈரானிய கப்பல் உடனடியாக விரைந்து சென்று 204 பேரையும் மீட்டு வந்த கடற்படை. கடும் கோபத்தில் சர்வதேச நாடுகள். யார் தடுத்தாலும் ஈரானுக்கு உதவி செய்வதை தடுக்க முடியாது. நாங்கள் யாருக்கும் ஆதரவானவர்கள் இல்லை, ஆனால் மனிதாபிமானமே எங்களுக்கு முக்கியம், அடித்து கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல். மிக முக்கியமான குற்றவாளிகளில் 3வது நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சாலே ராஜபக்ச தரப்புக்கு விழுந்த பேரிடி. என்னையும் போரிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். மிக பயங்கரமான ஏவுகணை ஒன்றை பரிசோதனை செய்த வடகொரியாவின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன். அதிர்ச்சியில் சர்வதேச நாடுகள். போலி உறுதிப்பத்திரத்தை தயாரித்த பெண் சட்டத்தரணி 12 வருடங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம். ஈரானிய கப்பலான ஐரிஸ் புசேர் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி கப்பலின் 208 பணியாளர்களை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் பிரதேசம், கடற்பகுதிகள் மற்றும் வான்வெளியை எந்த ஒரு நாடும் விரோதமான முறையில் அல்லது மற்றொரு நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் எங்கள் நடுநிலைமை, எங்கள் பிரதேசம், எங்கள் கடற்பரப்புகள், எங்கள் வான்வெளி ஆகியவற்றை மோதலில் எந்த ஒரு நாட்டிற்கும் சார்புடையதாகவோ அல்லது எந்த நாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும் விதமாகவோ பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. எனவே மோதல் தொடங்கிய நேரத்தில் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள், நாங்கள் வெளியிட்ட அறிக்கைகள், இவை அனைத்தும் இந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. அதன்படி 2 ஈரானிய கப்பல்கள் பற்றிய பிரச்சினை எழுந்துள்ளது. நாங்கள் அங்கும் நடுநிலையை பின்பற்றுகின்றோம். மேலும் ஒரு தேசமாகவும் ஒரு நாடாகவும் நடுநிலையை பேணுகையில் எங்களுக்கு மனிதநேயம் முதலிடத்தில் உள்ளது. எனவே நாங்கள் சிறிதும் தயங்க மாட்டோம். மனித குலத்தை பாதுகாக்க, மனித உயிர்களை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருந்தால் அந்த நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் சிறிதும் தயங்க மாட்டோம். அதுதான் ஒரு நாடு எடுக்க வேண்டிய சிறந்த கொள்கை என்று நான் நினைக்கிறேன். அந்த கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகின்றோம். இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசேஹெரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெளிசர கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் 2வது குறித்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அறிவித்திருந்தார். குறித்த ஈரானிய கப்பலில் 208 பேர் பயணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் அழைத்து வரப்படுவோரில் 53 அதிகாரிகளும், 84 கேடட் அதிகாரிகளும், 48 சிரேஷ்ட மாலுமிகளும், 23 மாலுமிகளும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டது. இதேவேளை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பான தேடுதல் நடவடிக்கையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வை செய்ததாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனமான ஜோன்ஹாப் தெரிவித்தது. வடகொரியாவின் நம்போ துறைமுக நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை கிம் மேற்பார்வையிட்டதாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை கடலில் இருந்து தரைக்கு ஏவுகணைகளை ஏவுவதை கிம் மேற்பார்வையிட்டார். மேலும் இந்த சோதனை புதிய போர்க்கப்பலின் திறன்களின் முக்கிய அங்கமாக மதிப்பிட்டார். இது தனது நாட்டிற்கான கடல் பாதுகாப்பின் புதிய சின்னம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசும்போது, இந்த வெற்றிகள் அனைத்தும் நமது கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு தீவிர மாற்றத்தை உருவாக்குகின்றன. இவற்றை அரை நூற்றாண்டு காலமாக நாம் அடையாத ஒன்று தெரிவித்தார்.
ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கில் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவேக் 3வது சந்தேக நபராக பெயரிட குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று நடவடிக்கை எடுத்தது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் அரசு புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பிப்ரவரி 25 அன்று பேலியகுடையில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளின் கீழ் சுரேஷ் சாலேவை 90 நாட்கள் காவலில் விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறை பாதுகாப்பு அமைச்சரிடம் அனுமதி பெற்றது. இத்தகைய சூழலில் உயர் நீதிமன்றத்தில் போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் தங்கள் வாடிக்கையாளரை கைது செய்து தடுத்து வைக்கும் உத்தரவை சவால் செய்யும் வகையில் தொடர்புடைய வழக்குகளின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்குமாறு கூறி சாலேவின் வழக்கறிஞர்கள் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். மேலும் தங்கள் கட்சிக்காரரை சந்திக்க மேலதிக நாள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் வீட்டிலிருந்து உணவு எடுத்துச் செல்ல அனுமதி வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். பிற கோரிக்கைகளுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க மறுத்த நீதிபதி தொடர்புடைய சட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்த போதிலும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது தொடர்பான உண்மைகளை குற்றப்புலனாய்வுத்துறை இன்னும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவில்லை என்று கூறி பிற கோரிக்கைகளுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க அவர் மறுத்துவிட்டார். இதுபோன்ற சூழலில் சுரேஷ் சாலேவின் தடுப்பு காவல் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகளை தெரிவித்தது. தற்போது குற்றப்புலனாய்வுத்துறையின் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே வவுனியாவில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் சாய்ந்தமருது வீட்டில் நடந்த வெடிப்புகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 35,882 கீழ் 24 வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியிருந்தனர். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிபதியால் பொருத்தமானதாக கருதப்படும் ஒரு திகதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்லுமாறு நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய உத்தரவிட்ட நீதவான் விரைவில் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு சென்று சந்தேக நபரை கண்காணிப்பதாக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தங்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் பிரதிநிதிகள் மாவட்ட அரசு அதிபரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். கடந்த 2026 பிப்ரவரி 25 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சனா ராமநாதன் எம்பி தங்களின் சம்மேளனத்துக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்திற்கு சம்மேளன பிரதிநிதிகள் அழைக்கப்படாததால் தங்களின் தரப்பை விளக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் நிகழ்ச்சி நிரலில் இடம்பெறாத விடயங்கள் தொடர்பாக ஆவணங்களின்றி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது அமைப்பு 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் வங்கி நடவடிக்கைகள் மற்றும் ஒப்பந்த பணிகளுடன் முழுமையான செயற்பாட்டு அமைப்பாக இயங்கி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் 2019ஆம் ஆண்டுக்கான நிதி தொடர்பில் எம்பி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தவறான புரிதலின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டவை எனவும் அவை நடைமுறையல்லாத அசையாத சொத்துக்களின் பெறுமதியை கொண்ட கணக்கு பதிவுகள் எனவும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களுக்கு உரம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களது சம்மேளனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரிப்பதுடன் அவற்றுக்கான ஆவண ரீதியான சான்றுகளை சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற கூண்டுக்குள் வைத்து கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களுக்கு ஆதரவளித்ததாக கருதப்படும் கெஹல்பத்ர பத்மே என்பவரை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கினார். பாதாள உலக குழு உறுப்பினர் என கருதப்படும் கெஹல்பத்ர பத்மே ஏற்கனவே 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 26 முதல் அமுலாகும் வகையில் மேலும் 90 நாட்களுக்கு அவரை தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஏற்று நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கனைமுல்ல சஞ்சீவ படுகொலைக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கம்பஹா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள்
உப போலீஸ் பரிசோதகர் நிரோஷன் உதித் உதயசாந்தவுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த மேலதிக விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை வழங்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கூறியிருந்தது. இதனை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி அளித்தது. ஈரானின் அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் செயல்முறையில் தானும் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி அடுத்த தலைவராக வருவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு ட்ரம்ப் வழங்கிய பேட்டியில் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள், கமேனியின் மகன் பலவீனமானவர், அந்த நியமனத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெனிசுலாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை எடுத்துக்காட்டாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் முன்னாள் தலைவரின் கொள்கைகளை தொடரும் ஒருவரை அமெரிக்கா ஏற்காது என்றும் ஈரானுக்கு அமைதியும் ஒற்றுமையும் கொண்டுவரக்கூடிய ஒருவரை தாங்கள் விரும்புவதாகவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் ஆட்சியை மாற்றுவது அல்ல என்று வெள்ளை மாளிகை முன்பு அறிவித்திருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் புதிய அரசியல் விவாதங்களை உருவாக்கியுள்ளன. ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்வது குறித்து அந்த நாட்டின் மத தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இதுவரை புதிய தலைவர் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட பெண் சட்டத்தரணி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று 12 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொரளை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றுக்கு போலி உறுதிப்பத்திரம் தயாரித்தமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த பிரதிவாதியான சட்டத்தரணிக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 2 குற்றச்சாட்டுகளையும் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிப்பதற்கு முறைப்பாட்டாளர் தரப்பு வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். இதன்படி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 6 வருடங்கள் வீதம் 2 குற்றச்சாட்டுகளுக்கும் 12 வருடங்கள் சாதாரண சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த 12 வருட சிறை தண்டனையை ஏக காலத்தில் 6 வருடங்களில் அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு குற்றவாளியாக காணப்பட்ட சட்டத்தரணி 61 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என்பதும் வழக்கு விசாரணையின் போது தெரியவந்துள்ளது.